ராதிகா, மருத்துவ கல்லூரியில் மெரிட்டிலே அதாவது தர வரிசையிலே சீட் கிடைப்பது என்பது உச்சாணி கொம்பாக இருக்க வேண்டிய இந்த காலத்திலே முறைப்படி நீட் தேர்வு எழுதி அந்த மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்று இந்த கல்லூரியிலே இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முறைப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிய அனைத்து சான்றுகளும் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். தற்போது திடீரென இந்த கல்லூரிக்கு வழங்கப்பட்ட அனுமதி வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அது ஏன் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய பூதாகரமாக தற்போது வெடித்திருக்கிறது. இந்த சர்ச்சைக்குரிய கல்லூரியின் பெயர் ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸலன்ஸ், SMVDIME என்று அழைக்கப்படுகின்ற புதிய மருத்துவ கல்லூரி ஜம்முவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு இந்த கல்லூரிக்கு உரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு நேஷனல் மெடிக்கல் கமிஷன், தேசிய மருத்துவ கவுன்சில் மூலமாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டு நீங்கள் கல்லூரியை இந்த நடப்பாண்டு முதல் நடத்திக் கொள்ளலாம். முதல் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு 2025-26 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு 50 MBBS படிப்புகளுக்கான இடம் கொடுக்கிறோம் நாங்கள், நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் என அறிவித்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் 50 பேருக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு முறைப்படி இந்த கல்லூரி இயங்கி வந்திருக்கிறது. ஆனால் இந்த கல்லூரியிலே சேர்ந்த மாணவர்கள் தான் திடீர் சர்ச்சையாகி இருக்கிறார்கள். ஜம்முவில் இயங்கி வரும் இந்த கல்லூரியிலே, ஜம்மு காஷ்மீர் உள்ள ஜம்மு மாகாணத்திலே இயங்கி வரும் இந்த கல்லூரியிலே சேர்ந்த 50 மாணவர்களில் 42 மாணவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களாம். இந்த கல்லூரிக்கு உரிய நிதியை கொடுப்பது என்பது ஒரு சில அமைப்புகள் என்றும், எனவே அந்த கல்லூரி இயங்குகின்ற கல்லூரியிலே இத்தனை முஸ்லிம் மாணவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்ற வகையில் அந்த பிரச்சனையை எழுப்பி கடந்த 2 மாதங்களாக 2-3 மாதங்களாகவே கடந்த 3 மாதம் என்றே சொல்லலாம். நவம்பரில் இருந்து இந்த போராட்டங்களை சில மதவாத அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கின்றன. அந்த மதவாத அமைப்புகளின் போராட்டத்திற்கு செவி சாய்க்கும் வகையிலே திடீரென நேஷனல் மெடிக்கல் கமிஷன் திடீரென இந்த கல்லூரிக்கு வழங்கிய அனுமதியை நாங்கள் ரத்து செய்கிறோம், அதாவது உரிய அனுமதி எல்லாம் கொடுத்து ஆய்வுகள் நடத்தி அனுமதி கொடுத்து செயல்பட ஆரம்பித்த கல்லூரியிலே திடீரென லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற வகையிலே உரிய வசதிகள் இல்லை, உரிய ஆசிரியர் இல்லை என்று கூறி திடீரென அந்த கல்லூரியின் அங்கீகாரத்தை நாங்கள் கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என கூறியிருக்கிறார்கள். இதனால் அந்த 50 மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. கல்வியிலே இதுவரை மதவாதம் கலக்காமல் இருந்தது, தற்போது ஜம்முவிலே மதவாதம் கலக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் இதன் அறிகுறி தான். தற்போது முதற்கட்டமாக இது அரங்கேறி இருக்கிறது. உடனடியாக அனுமதி ரத்து என்ற அனுமதி வாபஸ் என்ற செய்தி வந்தவுடன் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இந்த மதவாதம் கலந்திருக்கு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உடனடியாக இந்த ஜம்மு காஷ்மீரின் முதலமைச்சராக இருக்கிற உமர் அப்துல்லா இது கடுமையான கண்டிக்கத்தக்கது, இந்த மதவாத சக்தியை கண்டிக்கிறோம் என வகையில் கூறியிருக்கிறார். இந்த 50 மாணவர்களுக்கும் வெவ்வேறு மருத்துவக் கல்லூரி, ஜம்மு காஷ்மீரில் இயங்குகிற வேறு மருத்துவக் கல்லூரிகளே கட்டாயமாக இடம் கொடுக்கப்படும், அந்த மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாது என உறுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த செயல் கடுமையான கண்டிக்கத்தக்கது. இந்த செயலுக்கு காரணமான, அதாவது உரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் இல்லை, பேராசிரியர்கள் இல்லை என்றால் முதலிலே அனுமதி கொடுத்தது ஏன்? அனுமதி கொடுத்துவிட்டு சில மாதங்கள் கழித்து இந்த அனுமதியை வாபஸ் வாங்குகிறோம் என்றால் இதிலே தவறு இழைத்தவர்கள் யார்? ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக் கொள்ள போகிறார்கள்? இதற்கு உரிய பொறுப்பை யார் ஏற்கப் போகிறார்கள்? இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில அவர் தனது கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார் உமர் அப்துல்லா. உண்மையிலேயே மதவாதிகளின் எதிர்ப்பால் ஒரு மருத்துவக் கல்லூரி மூடப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்கிறது. இது தற்போது வட மாவட்டங்களிலே, வட மாநிலங்களில், குறிப்பாக டெல்லி, தலைநகர் டெல்லி வரை இந்த பிரச்சனை தற்போது எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அதாவது மதவாத சக்திகளின் குரலுக்கு இப்படியெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் எந்த மருத்துவக் கல்லூரியும் நடத்த முடியாது என்ற வகையிலே தற்போது அந்த பக்கத்திலிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் ஒரு மதவாத சக்திகளின் எதிர்ப்பிற்காக ஒரு கல்லூரியை மூடுவது, மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையிலே செயல்படும் செயலெல்லாம் அனுமதிக்கவே முடியாது என்பதுதான் பொதுவான கருத்தாக சமூக வலைதளங்களிலே பேசப்படுகிறது. கல்வியாளர்களின் கருத்தாக அதைதான் எதிரொலிக்கின்றன. தற்போது இது ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் வெடிக்க ஆரம்பித்திருக்கு என்பதுதான் டெல்லி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை சமூக வலைதளங்களிலும் அரசியல் தலைவர்களுடைய பேச்சுக்களிலும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.